மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 12 வசனம் 31. ஆதலால் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அன்பான தேவ பிள்ளைகளை, கிறிஸ்தவத்தின் முக்கிய அம்சமே மனிதர்களுக்கு தேவனால் அருளப்படும் பாவ மன்னிப்பு ஆகும். இயேசு கிறிஸ்து பாவிகளை இரட்சிக்கவே இவ்வுலகத்திற்கு வந்தார். எவ்வளவு கொடிய பாவமானாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு மன்னிப்பது ஒரு பொருட்டல்ல. ஏனெனில் அவர் செலுத்திய விலைக்கிரயம் அவ்வளவு பெரியது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இதில் ஒரு சிக்கல் உள்ளது. அது என்னவெனில், கிறிஸ்துவை வேண்டுமென்றே மறுதலிக்கும் ஒருவரின் பாவத்தை மன்னிக்க அவரால் கூடாது. இதையே பரிசேயர்கள் செய்தார்கள். அவர்கள் இயேசுவை அவர் அசுத்த ஆவிகளை பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு துரத்துகிறார் என்று சொன்னார்கள். ஆகையால் தான் இயேசு இந்த வார்த்தையை கூற வேண்டியதாயிற்று. அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவனில் ஒருவர். ஆவியானவரின் முக்கிய கிரியை ஒரு மனிதனின் பாவத்தை உணர்த்துவது. எனவே அவர் பாவத்தை உணர்த்தாவிட்டால் நாம் இரட்சிப்புக்காக இயேசுவிடம் வருவது எப்படி? எனவே பிரியமானவர்களே, பாவமன்னிப்புக்கான வாசல் பரிசுத்த ஆவியானவரை தூசிப்பதால் அடைபட்டு போகிறது. எனவே அவர்களது நியாய தீர்ப்பும் அந்தகாரம் நிறைந்த ஆக்கினை தீர்ப்பே ஆகும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. எந்த காரணத்தை முன்னிட்டும் நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரை தூஷிக்காமலும் அது நிமித்தம் உண்டாகும் இருதய கடினத்திற்கு இடம் கொடாமலும் இருக்க கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம்.